Hello dear students, exercise number 2.1 அதில் இருக்கிற first sum solve பண்ணிடலாம். given என்ன கொடுத்திருக்காங்கன்னா classify each of the element of root 7 minus 1 by 4 0 3.14 422 by 7. இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நேச்சுரல் நம்பருக்குள்ள வருமா, ரேஷனல் நம்பருக்குள்ள வருமா, ரியல் நம்பர் மைனஸ் ரேஷனல் நம்பர்னா இதுக்கு மீனிங் என்ன? இதுக்கு மீனிங் q dash irrational நம்பர் இரேஷனல் நம்பருக்குள்ள வருமா ஆர் இன்டிஜருக்குள்ள வருமா அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ணி சொல்லணும். அவ்வளவுதானே. ஸோ இங்க இருக்கிற நம்பர் ரூட் செவன் மைனஸ் 1/4 வந்து 22/7 வரைக்கும் நான் இங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதை டைரக்டா நம்ம ஆன்சர் எழுதிடலாம். இப்போ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் நம்பர் 2.1 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் சம்மா இங்க கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபை ஈச் எலிமெண்ட் ஆஃப், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இன்டிஜருக்குள்ள இருக்கா? இது r மைனஸ் கியூ, ரியல் நம்பர் மைனஸ் கியூனா கியூ டேஷ்னு அர்த்தம். கியூ டேஷ்னா இரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பருக்குள்ள இருக்கா, இல்ல ரேஷனல் நம்பருக்குள்ள இருக்கா, இல்ல நேச்சுரல் நம்பருக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த எலிமெண்ட்ஸை நான் இங்க என்ன எடுத்து மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ டைரக்டா சால்வ் பண்ணலாம். ரூட் 7 டைரக்டா நம்ம கான்செப்ட் தெரியும் இல்லையா? ரூட் 2 இஸ் an irrational number, ரூட் 3, ரூட் 5, ரூட் 7 இதெல்லாம் irrational நம்பர் சொல்லிட்டா. therefore ரூட் 7 which belongs to, இதுக்குள்ள இருக்கா, which belongs to irrational number. irrational number என்ன தங்கம் அர்த்தம்? இங்க irrational numberங்கிறது q dash, அதுக்கு பதிலா r minus q ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ரூட் 7ங்கிறது ஒரு irrational number. அப்போ நான் irrational numberனு மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ மைனஸ் 1/4 இருக்கு, அதாவது p divided by q ஃபார்மேட்ல இருக்கு. p by q ஃபார்ம்ல இருந்ததுன்னா அது என்ன மீனிங்? p by q ஃபார்ம்ல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ். இதெல்லாம் ரேஷனல் நம்பரோ, ரேஷனல் நம்பர் q ன்னு டினோட் பண்ணணும். அது ரேஷனல் நம்பரா இருந்தா அதை டெஃபினெட்லி p by q ஃபார்மேட்ல எழுத முடியும். இப்போ மைனஸ் 1/4ங்கிறது p by q ஃபார்மேட்ல இருக்கு, அதனால இது வந்து ரேஷனல் நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். ஜீரோன்னு இருக்கு, ஜீரோனா 0 டிவைடட் பை 1ன்னு அர்த்தம். இப்போ p by q ஃபார்மேட்ல இருக்கு, அதனால இந்த ஜீரோங்கிறத which belongs to ரேஷனல் நம்பர். ஓகே, ஜீரோங்கிறது ரேஷனல் நம்பருக்குள்ள இருக்கு. வேற ஏதாவது நம்பர் சிஸ்டத்துக்குள்ள இருக்கா? ஜீரோங்கிறது நேச்சுரல் நம்பருக்குள்ள வருமா? வராது. ரேஷனல் நம்பர்ல வருமா? எஸ் வரும். இரேஷனல் நம்பர் வருமா? வராது. இன்டிஜருக்குள்ள வருமா? எஸ் இன்டிஜருக்குள்ள வரும். ஸோ 0 which belongs to integers and rational numbers. நெக்ஸ்ட் 3.14 இதோட டினாமினேட்டர் என்ன இருக்கா? டினாமினேட்டர்ல 1 இருக்கு. ஸோ this is also can be written as in the form of p by q. therefore this 3.14 which belongs to எதுக்குள்ள இருக்கோ? ரேஷனல் நம்பருக்குள்ள இருக்கும். தென் 4னா 4 divided by 1 தான் அர்த்தம். இந்த 4க்கு கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 4/1ங்கிறது அது என்ன எழுதலாம்? அதை ரேஷனல் நம்பர் எழுதலாம். பிகாஸ் ஆஃப் p by q ஃபார்மேட்ல எழுத முடியும். அதை தாண்டி 4ங்கிறத நேச்சுரல் நம்பருக்குள்ள எழுதலாம். நேச்சுரல் நம்பர்ல 4 இருக்கு. அண்ட் நேச்சுரல் நம்பருக்குள்ள 4 இருக்கு, ரேஷனல் நம்பர்ல 4 இருக்கு. இரேஷனல் நம்பர் கிடையாது, இரேஷனல் நம்பர்ல 4 கிடையாது. இன்டிஜர்ஸ்ல 4 இருக்கு. ஸோ அண்ட் இன்டிஜர், இந்த 3 டேர்ம்லயுமே இந்த 4 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ நீங்களே உங்களாலே சொல்ல முடியும் இல்லையா? 22/7 இதுக்குள்ள இருக்கும். 22/7 p by q ஃபார்மேட்ல இருக்கு, அதனால இது எதுக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம்? which belongs to ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பருக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம். இதை நேச்சுரல் நம்பர்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? நோ. இன்டிஜர்ஸ்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? நோ. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ரிசல்ட்டா. சம் இதுலயே முடிஞ்சுதா? வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.